தேவ பிள்ளையா இருக்கிற எனக்கு ஒவ்வொரு நாளுமே 2 ஆப்ஷன் இருக்கு. ஹல்லேலூயா. 2 ஆப்ஷன் இருக்கு. சரியா? சரி, என் கையில் இருக்கிறதே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் யூஸ் பண்றேன். சரியா? சரி, இது என்னுடைய பர்ஸு, என்னுடைய வாலெட். ஓகே, இதில் நான் எதை வைப்பேன்? பணம் வைக்கிறேன். பணம், கார்டு, இல்லை சில பணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் நான் இதில் வைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்று பைபிள் இருக்கு. ஆமே, பைபிள்ல என்ன இருக்கு? பைபிள்ல என்ன இருக்கு? பைபிள் ஜீவ வசனம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமே. பவுல் சொல்லும் பொழுது, கலாத்தியர் சபைக்கு பவுல் எழுதும் பொழுது என்னன்னு எழுதுறாரு? நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். ஒவ்வொரு நாளுமே எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு பக்கம் என் மாம்ச இச்சையை தூண்டக்கூடிய எல்லாமே இதில் இருக்குன்னு வச்சுக்கேன். பணம் மட்டுமே இல்லை, எல்லாமே இதில் இருக்குன்னு வச்சுக்கேன். சரி, எல்லாமே இதில் இருக்கு. மாம்ச இச்சை, அல்லேலூயா, மாம்ச இச்சை எல்லாமே இருக்கு. இந்த மாம்ச இச்சை அப்படின்றது ரொம்ப மோசமானது. ஏன் அப்படின்னா, இது பல தந்திரமான விதங்களில் எல்லாம் என் வாழ்க்கையில் உள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணுது. இட் இஸ் கம்மிங், இட் இஸ் ட்ரைங் டு கெட் இன் டு மை லைஃப் த்ரூ மெனி டிசப்டிவ் வேஸ். ஆமே. இது தந்திரமான வழிகள் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, இது நான் நம்பத்தக்க காரணங்களை என்னிடத்தில் சொல்லுகிறதா. ஞானமா நடந்துக்கணும், தேவ பிள்ளைகள் நீங்க பணம் வச்சிருக்கணும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, ஆண்டவர் தான் உயர்த்துவாரு, இது இருக்கணும், அது இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம மாம்ச இச்சையை திருப்தி செய்ய கூடிய விதங்களில தேவனுடைய வசனத்தை தப்பா கூட இது பயன்படுத்துமா? நான் கொஞ்சம் ஆழமா சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. சரியா? காரணங்கள் எப்படியெல்லாம் வரும்னா, தந்திரமான விதங்களில வரும். இன் ஆல் பாசிபிள் டிசெப்டிவ் வேஸ். ஒரு பக்கம் இது என்ன? மாம்ச இச்சை. இன்னொரு பக்கத்துல தேவ ஆவியானவர் என்னிடத்துல பேசும்பொழுது எல்லாம் வசனத்திற்கு, வார்த்தைக்கு நேராக என்னை அவர் நடத்துறார். எங்கிட்ட பேசும்போதெல்லாம் அவர் சொல்றாரு, டேனியல் போ பைபிள் எடுத்து படி, டேனியல் போ பைபிள் நல்லா படி, பைபிள் நல்லா தியானி, உட்காந்து மெடிடேட் பண்ணு. நான் ஆண்டவரை பார்த்து சொல்றேன், ஆண்டவரை இன்னைக்கு காலையில் எழுந்து நான் பைபிள் படிக்கிற கடமை முடிச்சிட்டேன். ஒரு சாப்டர் நான் ரெகுலராக படிப்பேன். காலையில் சங்கீத புத்தகம் நான் படித்து முடிச்சிட்டேன். ஆண்டவரே புரிஞ்சிச்சான்னு ஆவியானவர் கேட்குறாரு. அதை நான் இக்னோர் பண்ணிடுறேன். இல்லை ஆண்டவரே நான் படித்து முடிச்சிட்டேன், அதானே நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, நான் படித்து முடிச்சிட்டேன், அவ்வளோதான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பக்கத்தில் நான் போகிறதே இல்லை. பைபிள் பக்கம் நான் வரவே மாட்டேன். ஆனால் எனக்கு இதற்கு, இந்த மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்கும்படிக்கு அந்த நாள் முழுவதும் நேரம் இருக்கு. இங்க நான் வருவதற்கு நான் ஒரே ஒரு மிஞ்சி போனா ஒரு 1/2 hour, மிஞ்சி போனா ஒரு 45 minutes மட்டும் கொடுக்கிறேன். இங்க எனக்கு ஃபுல் டைம் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவிக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. அல்லேலூயா. இப்போ ஏன் ஆண்டவர் இதை செய்கிறார்? ஏன் ஆவியானவர் இதை செய்கிறார்? ஆவியானவர் வசனத்திற்கு நேராக நம்மை ஏன் நடத்துகிறார்? நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு இந்த ப்ராசஸ் நடக்குது. நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றும்படிக்கு ஆவியானவர் நம்மை இந்த திசையில நடத்துறார். ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். அதே மாம்ச இச்சைக்கு ஏற்றவாறு நம்ம நடந்து கொள்ளும் பொழுது, you can call yourself a Christian, you can call yourself a holy man, you can call yourself with many different names which you are happy about, but still if you are walking according to your desire, if you are walking according to your flesh, you will not be sanctified. நீங்கள் பரிசுத்தவான்களாக மாற முடியாது. ஏன்? ஆவியானவர் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துறாரா? ஆனா நம்ம மாம்சத்திற்கு ஏற்றவாறு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ப்ராசஸ் காணாம போகுது, அந்த கிரியை இல்லாம போகுது, பரிசுத்தன்றது காணாம போகுது. என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? முதலாவது ஆவியானவர் உங்களை
அவருடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு நடத்துவார். சிம்பிளா சொல்றேன், ஆவியானவர் உங்களுக்கு என்ன வேணும் என்கிறத தீர்மானிக்க நீங்க விட்டுருங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எது எல்லாம் வேணும் என்கிறதை ஆவியானவர் தீர்மானிக்க இடம் கொடுங்கன்ற. அப்ப நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையை ஆவிக்கு ஏற்றவாறு ஒப்பு கொடுப்பீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு வேணும், அதெல்லாம் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லி நாம நம்முடைய இச்சைக்கு ஏற்றவாறு நடக்கும்போது அங்க சுத்திகரிப்பு இல்லை, பரிசுத்தமும் இல்லை. அதுவே நீங்கள் மாற்றி உங்களுக்கு என்ன வேணும் என்கிறதை ஆவியானவர் தீர்மானிக்க இடம் கொடுப்பீங்க. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு, மகனே மகளே, வாழ்க்கையில இது வேணும், இதை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், இதெல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க இடம் கொடுப்பீங்க. அப்படின்னா ஆவிக்கேற்றவாறு நீங்க நடக்கிறீங்க. Let the Spirit of God decide what you want and what you don't want.